ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், செப்பலை மாற்றி போட்டிருக்க, ட்ரெஸ்ஸை திருப்பி போட்டிருக்க, இந்த புக்கை என் தலைகீழாக பிடிச்சிருக்க. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னாலும், ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அது திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கும்பொழுது, ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்தால் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். திரும்ப அகெயின் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிக்கணும்னா நிறைய டைம் எடுக்கும். ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் பார்த்தாலே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப்ஸில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸ், அது கூடவே தமிழ்லையும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னாலும், அது கூடவே டெய்லி லைஃப்பில் ஹிந்தியில் பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான சென்டென்சஸ், முக்கியமான வேர்ப்ஸ், 500+ ஹிந்தி வேர்ப்ஸ் நம்ம ரொட்டீன் லைஃப்ல யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான பிடிஎஃப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவன் செருப்பை மாத்தி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் போட்டு இருக்கான். உஸ்னே அப்னே செப்பல், அப்னே செப்பல் அப்படின்னா அவனுடைய செப்பல், கலத் பேரோன் அப்படின்னா, கலத் அப்படின்னா தவறு, தப்பு அப்படின்றது அர்த்தம். பைரோன் அப்படின்னா காலு. ஸோ பைரன்மே அப்படின்னா காலில், பெஹனேஹைன் அப்படின்னா போட்டிருக்கான் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஓ அப்னே செப்பல் கலத் பைரோன்மே பெஹனேஹைன். அடுத்தது, நான் பேகை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். மே கலத்தி சே தூஸ்ரா பேக், வேற ஒரு பேக் அப்படின்னா தூஸ்ரா பேக், தவறுதலாக அப்படின்னா கல்தி சே. தூஸ்ரா பேக் லே ஆயா அப்படின்னா எடுத்துட்டு வந்துட்டேன். லேக்கர் ஆயா அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ லேக்கர் இல்லைன்னா லேக்கே ஆயா, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். நான் அவங்க பேரை மாத்தி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றதுக்கு மெயின்னே உன்கா நாம். உன்கா நாம் அப்படின்னா அவங்களோட பேரு. உஸ்கா நாம் அப்படின்னா அவனுடைய பேரு. அவங்களுடைய பேர் அப்படின்னா உன்கா நாம். கலத் போல் தியா அப்படின்னா மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்றது அர்த்தம். உன்கா நாம் கலத் போல் தியா. அடுத்தது, ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் மாத்தி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ மெயின்னே ஜீரா அவுர் சாஃப். சாஃப் அப்படின்னா பெருஞ்சீரகம். ஸோ ஜீரா அவுர் சாஃப்கோ ஆபாஸ் மே மிலா தியா. ஸோ இங்க இது வரைக்கும் கலத் அப்படின்றத பார்த்தோம், தப்பா மாத்தி போட்டிருக்கிறதுக்கு. இங்க ஒரு கன்ஃபியூஷன்ல, லைக் செப்பலை மாத்தி போடுறதுன்னா ஒரு காலை தான் மாத்தி போடுறீங்க, செப்பல் அதுவே தான், ஓகேவா. டப்பாவை மாத்தி எடுத்துட்டு வந்தீங்க, வேற ஒரு டப்பாவை. இங்க ஜீரகத்துக்கும் பெருஞ்சீரகத்துக்கும் வித்தியாசம் தெரியாம குழப்பத்துல போடுறது. சோ அதுக்கு ஆபாஸ்மே அப்படின்றத சொல்லணும், கலத் சொல்லக்கூடாது. சோ ஆபாஸ்மே மிலாதியா, கலந்து போட்டுட்டேன் அப்படின்றது அர்த்தம். மென்னே ஜீரா அவுர் சாஃப்கோ ஆபாஸ்மே மிலாதியா. நான் அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மென்னே இஸ்கா உல்டா சமச்லியா. உல்டா அப்படின்னா தலைகீழா, டோட்டலா ஒரு விஷயத்த தலைகீழா புரிஞ்சுக்கிறது, அப்படியே ஓவராலா ரிவர்ஸ் ஆர்டர்ல புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உல்டா, உல்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. தலைகீழா அப்படின்றது அர்த்தம். ஸோ இஸ்கா உல்டா சமச்லியா, புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சமச்லியா, சொல்லிட்டேன் அப்படின்னா போல்தியா அப்படின்றத சொல்லணும். மென்னே இஸ்கா உல்டா, இத அப்படியே இஸ்கா உல்டா சமச்லியா ஒரு போல்தியா. நான் தெரியாம வேற ஆளுக்கு மாத்தி கால் பண்ணிட்டேன். ஸோ தெரியாம தவறுதலா கால் பண்றது. ஸோ இது கல்தி சே. மெயின்னே கிசி அவர், வேற ஒருத்தர் அப்படின்னா கிசி அவருக்கும் கால் கர்தியா, கால் பண்ணிட்டேன். அவர் தெரியாம வேற பஸ்ல ஏறிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஓ கல்தி சே தூசரி பஸ் மே சட் கையே. சட் கையே அப்படின்னா ஏறிட்டாரு அப்படின்றது அர்த்தம். கல்தி சே அப்படின்னா தவறுதலாக, தூசரி பஸ் அப்படின்னா வேற ஒரு பஸ் அப்படின்றது அர்த்தம். பஸ்ல அப்படின்னா தூசரி பஸ் மே சட் கையே அப்படின்னு சொல்லணும். நான் தெரியாம மூடிய மாத்தி போட்டுட்டேன், மாத்தி மூடிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு கல்தி சே மெயின்னே தக்கான் அப்படின்னா மூடி, பதல் தியா அப்படின்னா மாத்திட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ மாத்தி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதல் டால் தியே அப்படின்னு சொல்லலாம். டாலோ வேர்பு சொல்லுவோம் இல்லையா, ஸோ டால் தியே அப்படின்றதும் சொல்லலாம். அடுத்தது, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ கியா மெயின்னே குச் கலத் போலா. ஸோ தப்பா சொல்லிட்டேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம், மெயின்னே கலத் போலா அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா, ஏதாவது அப்படின்னா குச், சொல்லிட்டேனான்னு கொஷினா கேட்கிறோம், அதனால கியா சேர்க்கணும். சியா கியா மெயின்னே குச் கலத் போலா அப்படின்னு கேட்கணும். நாங்க சீட்டை மாத்தி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இங்க
அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்குமே ஆபாஸ்மே அப்படின்றத சொல்லலாம். ஸோ உல்டி அப்படின்னா தலைகீழா பண்றது, ஒரு கன்ஃபியூஷன்ல அப்படியே ஒரு மாத்தி உட்காந்துக்கிறதுல வந்து ஆபாஸ்மே அப்படின்றத சொல்லணும். கலத்திசே அப்படின்னா தவறுதலாக, உல்டி அப்படின்னா தலைகீழா அப்படியே ஓவராலா ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்றது. லைக் ஒரு புக்கை தலைகீழா பிடிக்கிறது, ட்ரெஸ்ஸை வந்து முன்னாடி வர்றது பின்னாடி போடுறது, இந்த மாதிரி இடத்துலலாம் உல்டா உல்டி அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேசுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி உல்டா உல்டி அப்படின்றது வரும். ஆண்பால் அப்படின்னா உல்டா, பெண்பால் அப்படின்னா உல்டி. ஸோ நாங்கள் சீட்டை மாற்றி உட்காந்துக்கிட்டோம், அதாவது ஸ்வாப் பண்ணிக்கிட்டீங்க கன்ஃபியூஷன்ல. ஸோ அதனால ஆபாஸ்மே சீட் பதல் லியே அப்படின்னு சொல்லணும். பதல் லியே. நம்ம சாவி ரெண்டும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு, நம்மளோட சாவி அப்படின்னா ஹமாரி சாபியான், ஆபாஸ்மே மில் கயேஹேன் மாறி கலந்துடுச்சு. ஸோ கியா மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா சேர்க்கிறோம். இல்ல சாவி ரெண்டும் மாறிடுச்சின்னு மட்டும் சொல்றதுக்கு சாபியான் ஆபாஸ்மே மில் கயி அப்படின்னு சொல்லணும். இங்க சாபி பெண்பால் அப்படின்றதுனால மில் கயி அப்படின்றது வருது. இதுவே மாறிடுச்சான்னு கொஷினா கேட்கும் போது கியா ஹமாரி சாபியான் ஆபாஸ்மே மில் கயேஹேன் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது புக்கை தலைகீழா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ பிடி அப்படின்னா பக்கடோ, பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பக்கடிஹே அப்படின்னு சொல்லணும். நீங்க அப்படின்னா ஆப்னே, ஸோ பிடிச்சு இருக்கீங்க. ஆப்னே. கிதாப் அப்படின்னா புக்கு, பெண்பால் புக்கை வந்து பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பொருள் ஹிந்தியில வந்து எல்லா ஆப்ஜெக்டிவையும் ஆண் பெண்ணா கன்சிடர் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ எந்தெந்த பொருள் ஆண்ல வரும், எது பெண்பால்ல வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினரா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி ஆப்னே கிதாப் உல்டி பக்கடி ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ கிதாப் உல்டி பக்கடி ஹே. அடுத்தது ஏன் சட்டையை மாத்தி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, தும்னே ஷர்ட் உல்டி கியோன் பெஹனி ஹே அப்படின்னு கேட்கணும். ஸோ ஏன் போட்டிருக்க, ஸோ பெஹனோ அப்படின்னா போட்டுக்கோ அப்படின்றது அர்த்தம், கியோன் பெஹனி ஹே அப்படின்னா ஏன் மாத்தி போட்டிருக்க அப்படின்றது அர்த்தம். இதுவே அவன் சட்டையை மாத்தி போட்டிருக்கான் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம், ஓ ஷர்ட் உல்டி பெஹனா ஹே அப்படின்னு சொல்லணும். ஷர்ட் உல்டி பெஹனா ஹே. ஷர்ட் அப்படின்றது ஆண்பால் அப்படின்றதுனால பெஹனா ஹே அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ சாரி அப்படின்னா பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓ சாரி உல்டி பெஹனி ஹே அப்படின்றத சொல்லணும். இதுவே சாரி அப்படின்னா, ஸோ எந்த விஷயத்த பத்தி பேசுறோமோ அதை பொறுத்து உல்டா உல்டி அப்படின்றது வரும். இந்த உல்டா அப்படின்றதே நம்ம நிறைய இடங்கள்ல ஹிந்தி வார்த்தைன்னு தெரியாமலே நம்ம தமிழ்ல பேசும்பொழுதே நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு நம்மளோட டே டு டே லைஃப்ல சகஜமா. ஸோ இப்போ சொன்னா இல்லையா சகஜமா, இதுவுமே ஒரு ஹிந்தி வார்த்தை தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் ஹிந்தி வார்த்தையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த பிடிஎஃப் வாங்கி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகினரா இருக்கிற பட்சத்துல தேவைப்படக்கூடிய ஹிந்தி வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லயும் எப்படி சொல்றது அப்படின்றதையும் நீங்க கத்துக்கலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.